Praise the Lord. Hallelujah. உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குதூகலமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. வெற்றி சிறந்த இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறோம். நமக்கு எந்த கவலையுமே இல்லை. ஹalleluya. இயேசு நோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஆனந்தத்தோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு சந்தோஷமாய் ஒரு ஹalleluya 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 ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்களை சபையார் எல்லாருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களிலே பெருக கடவது. இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே நேற்றைய தினத்திலே ஆயத்தத்திலே உட்கார்ந்திருந்தேன். எல்லா காரியங்களையும் நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். ராத்திரியிலே நான் என்னை உட்கார்ந்து நான் சற்று யோசித்து கொண்டிருந்தேன். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஸ்டோரி வேண்டுமே, ஏதாவது ஒரு கதையோடு கூட ஆரம்பித்தால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குமே என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தபோது என்னுடைய பெரிய மகளிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், மழை ஏதாவது ஸ்டோரி ரிலேட்டட் டு ஈஸ்டர் நீ சொல்ல அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் பாலகர் வாயினாலே துதி உண்டாக செய்கிறவராயிற்றே. ஆகவே நான் மகளிடத்தில் கேட்டபோது அவள் பல காரியங்களை எனக்கு சொன்னாள். அதில் ஒரு காரியம் என்னை மிக அதிகமாய் கவர்ந்தது. என்ன சொன்னால், என்னுடைய தமிழ் புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியுடைய டைட்டில் என்னன்னா, ஒரு முடிவிலே ஆரம்பம் அப்படின்னு சொன்னான். அந்த அந்த ஸ்டோரியுடைய டைட்டில் அவள் சொன்னோடனே எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அப்போ அந்த கதையை அவள் சொல்ல தொடங்கினாள். பெரிய அளவுக்கு அந்த கதையிலே நான் விருப்பம் செலுத்தவில்லை. ஆனால் இந்த டைட்டிலை வைத்து நான் யோசிக்க தொடங்கினேன். முடிவிலே ஆரம்பம் என்கிறதை குறித்து நான் யோசிக்க தொடங்கினேன். அவள் சொன்னதில் பாதியை தான் நான் சரியாக கவனித்தேன். அதை கவனித்ததிலே எனக்கு புரிந்தது என்ன, ரெண்டு வெவ்வேறு இடங்களிலே இருந்த ரெண்டு குட்டி பிள்ளைகள். ஒரு பிள்ளை பெங்களூர்ல இருக்கிறாள், இன்னொரு பிள்ளை சென்னையில இருக்கிறான். இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் மாறி மாறி எந்த அறிமுகமும் இல்லை. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த பெங்களூர்ல இருந்த அந்த மகளுக்கு திடீரென்று ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவள் உடல்நிலை சரியில்லாமல் போன உடனேயே அவளுடைய பெற்றோர் அவளை மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். இங்கே இந்த பையனுக்கு எந்த விதமான உடல் கோளாறும் இல்லை, நன்றாக இருக்கிறானாம். அப்படி இருக்கும்போது அந்த பெங்களூரில் இருக்கிற பிள்ளை அவளுடைய ஹார்ட்டில் ஏதோ செயல்படவில்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார்களாம். சொன்ன உடனே அவர்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக, அதாவது அந்த இருதய மாற்றுதலுக்காக இவர்கள் பல மருத்துவமனைகளிலே கேட்டு பார்க்கிறார்கள். அதற்கான சோர்ஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருந்தானே இந்த குட்டி பையன், அவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதாம். அந்த ஆக்சிடென்ட் நிமித்தமாய் அந்த குட்டி பையனை காப்பாற்ற முடியவில்லை என்கிற சூழ்நிலை வந்தது. அவனுடைய இருதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், மாற்றி கொடுக்கலாம் என்று சொல்லி அவனுடைய பெற்றோர்கள் முடிவெடுத்தார்களாம். முடிவெடுத்த போது அந்த இருதயத்தை இந்த குட்டி பிள்ளைக்கு பொருத்தினார்கள். அது நிமித்தமாக இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையுடைய குடும்பமும் இந்த சென்னையில் இருந்த அந்த குடும்பமும் ஒன்றாய் சேர்ந்தது. ரெண்டு குடும்பங்களும் கடைசி வரைக்கும் ஒன்றாய் இருந்தார்கள் என்று சொல்லி மகள் சொன்னாள். இதிலே ஒரு முடிவிலே மற்றொரு ஆரம்பம் தொடங்கியது. இது உண்மையாகவே நடந்த சம்பவமா என்று சொல்லி அவள் தன்னுடைய தமிழ் புக்கில் இருக்கிற கதையாக என்னிடத்திலே சொன்னாள். இது உண்மையாகவே நடந்துச்சாமா அப்படின்னு சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமோ அநேக ஆண்டுகளாய் உண்மையாய் நடந்த ஒரு காரியத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். என்ன அது சொல்லுங்களேன். நமக்காக தன்னுடைய இருதயத்தை மாத்திரமல்ல, தன்னை முற்றிலுமாய் தந்த இயேசுவை நமக்குள்ளே நாம் உயிரோடு கூட வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுக்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்பத்தை மறுபடியுமாக துவக்கி தந்த என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னோடு கூட வாழுகிற என் இயேசு என்று தைரியமாக நாம் சொல்ல முடிகிறது. காரணம் என்ன? ஏசப்பா ஜீவனை எனக்கு திரும்பவும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மறு வாழ்வு தந்திருக்கிறார். மரித்து போக வேண்டிய என்னை, பாவத்திற்கு இரையாக போக வேண்டிய என்னை என் ஆண்டவர் இன்றைக்கு புது
ஜீவன் கொடுத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அது நான் செய்த பாக்கியம் அல்ல, ஆண்டவர் என் பேரிலே பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு முதுகு எலும்பு என்று நாம் சொல்ல முடியும். கிறிஸ்தவம் இன்றைக்கு நிலை நிற்கிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த உயிர்த்தெழுதல் நாள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற பல காரியங்களிலிருந்து வேறுபட்டு தெரிகிறார். ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு எந்த சொல்லப்படுகிற தெய்வங்களும் உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்படவில்லை. அவைகளும் மனுஷர்களைப் போல மரித்து மண்ணுக்கு போனவைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே இன்று வரைக்கும் நமக்காக ஜீவனோடு கூட இருந்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்பது ஆதாரமாக அமைகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவத்தை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பார்கள்? கிறிஸ்டியானிட்டி என்று அழைப்பார்கள். அதே சமயம் மற்ற சமயங்களை வேறு விதமாக அழைப்பார்கள். இப்பொழுது இந்துயிசம் அப்படின்னா ஹிந்துயிசம் என்று சொல்லுவார்கள், ஜூடேயிசம் என்று சொல்லுவார்கள், ஜெயினிசம் என்று சொல்லுவார்கள், புத்திசம். இப்படி ஒவ்வொரு மதங்களுக்கும் இப்படி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக இருக்கிற வார்த்தையை நான் கவனித்தேன். இந்த புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம் எல்லாவற்றிலும் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 எழுத்துக்கள் ISM என்று முடிகிறது. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தான் ITYன்னு முடியுது. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? ITY என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்னவா? ரியாலிட்டி, உண்மை அது என்று அர்த்தமா? ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். கிறிஸ்டியானிசம் என்று நாம் சொல்லுகிறது இல்லை, கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிறோம். மற்ற எல்லா மதங்களையும் இசம் என்று சொல்லுகிறார், ISM என்று சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தமா? கொள்கை என்று அர்த்தம், ஃபேக்ட்ஸ், கொள்கைகள் என்று அர்த்தம், ஒரு சில ரெகுலேஷன்ஸ், ஒரு சில ரூல்ஸ் என்று அர்த்தம். ஆனால் கிறிஸ்டியானிட்டி தான் ரியாலிட்டி. கிறிஸ்டியானிட்டி தான் என்னது? அந்த ரியாலிட்டி என்று சொல்லுகிறதற்கான ஆதாரமே இந்த நாள் தான். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்மை முழுமையாக எனக்கென்று கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனாலே நான் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு சொல்லுங்க, நான் வாழ்நாள் பூரா உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு மரணத்தை மரணமாக்கின நாள். என்ன பண்ணார் ஏசப்பா? சொல்லுங்களேன். மரணத்தை மரணமாக்கின நாள். மரணம் என்பதுதான் ஒரு மனுஷனுடைய முடிவு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய முடிவல்ல, அதுவே மரணமாக்கப்பட்ட நாளாக மாற்றி இன்றைக்கு இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பது ஆதாரம். அது மாத்திரமல்ல, அவரை நம்பி வருகிற யாவருக்கும் மரணம் முடிவல்ல என்பதே அதற்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், என்னுடைய மரணம் முடிவானது அல்ல, எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு நேராகவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நேராக, ஒரு டெம்பரரி டைம் தான் இந்த உலகத்தில், மேபி ஒரு 70 வயது 80 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்தில். ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, இட்டர்னல் லிவிங். அந்த லைஃபுக்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன். நானும் ஜீவன் பெற்றிருக்கிறேன், நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அதை தான் நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கொள்ளுங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் என்பது உறுதியானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், ஆனால் நானும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி தான். ஆனா அதை காட்டிலும் மிகச்சிறந்த செய்தி எது? இன்னைக்கு நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மிகச்சிறந்த செய்தி, மிக நல்ல செய்தி என்று சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறது என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிள்ளை குமாரன், ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினது எதற்காக? இதில் 2 காரியங்கள் நாம் வாசிக்கிறோம். ஒன்று, பொல்லாப்புகளிலிருந்து விலக்குகிறதற்காக. ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ பொல்லாப்புகளை, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்ததுண்டு. அவைகள் யாவையும் நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்பதற்காகவும், அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை எதற்காக எழுப்பினாராம்? புல்லாங்குகளில் இருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாத குறைச்சல் வருகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதே ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். ஆகவேதான் தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை அவர் மறுபடியுமாய் எழுப்பினார், நமக்காக மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா என்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை என்னுடைய பொல்லாங்குகள் என்னை விட்டு விலக்கப்படாதிருக்குமானால் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே என்னுடைய பொல்லாங்குகளை நீங்கள் இன்னைக்கு நீக்குங்கப்பா. ஏன் எனக்கு பொல்லாங்கு? என்ன பொல்லாங்கு? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்லும்போது, ஜனங்களை பார்த்து சுவிசேஷமாய் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் மறுதலித்தீர்கள். ஆண்டவராகிய இயேசுவை அவர் உண்டு என்று நீங்கள் நினையாதபடி அவரை மறுதலித்த கூட்டம் நீங்கள். ஏன்? இவரே மறுதலித்தவர் தான். அதை தான் சொல்லி காட்டுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசுவோடு கூட உறவாடினவர். ஆனால் இயேசு தனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது இந்த இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்தவர். அவர் மறுதலித்தது போல நாமும் அநேக நேரங்களிலே நமக்கு பொல்லாப்பு வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பா வேண்டான்னு கொஞ்சம் தூரம் நின்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மறுதலித்தவர்கள். அது மாத்திரம் இல்லை, ஏசப்பாவுக்கு பதிலாக கொலை பாதகனை தெரிந்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. பாருங்களேன், என்னெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோன்னு. கொலை பாதகனை இயேசுவுக்கு பதிலாக தெரிந்து கொண்டவர்கள் நாம. ஹல்லேலூயா. ஒன்று நாம மறுதலித்த கூட்டம், இன்னொன்று கொலை பாதகனை தெரிந்து கொண்டோமா? எதற்காக? இயேசு உன்னதமான இயேசு, சுத்தத்தை மாத்திரம் விரும்புகிற இயேசு, கொஞ்சம் அசுத்தம் நம்மிடத்துல வந்த உடனே கொலை பாதகனிடத்துல நம்ம போன கூட்டத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாப்புகளை நம்மை விட்டு விலக்கும்படியாக தான் இயேசு எழும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொல்லாப்புகள் இவைகளை என்னை விட்டு நீங்க அகற்றுங்கப்பா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தாராம். அக்கிரமங்கள்ல நாம மரித்து போயிருக்கிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரங்கள்ல பாவங்கள் செய்யும் போது அதற்கான உணர்வு கூட ஏற்படுகிறது இல்லை. பாவங்கள் செய்யும் போது தப்பு அப்படிங்கிற ஒரு மனசாட்சியில குத்தப்படுகிறது கூட சில நேரங்கள்ல இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, நம்முடைய அக்கிரமங்கள் மிகுதியானதுனால அதுலேயே செத்து போயிட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஜீவனே இல்லாத ஒரு செத்த மனசாட்சியோடு கூட இருக்கிற நம்மை அவருடனே கூட இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட இன்றைக்கு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிப்படைந்தவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் எதற்கு இணையானது? நாம் மறுபடியும் ஜீவன் பெற்றதற்கு இணையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, எது வேணும் உங்களுக்கு? பொல்லாப்பை கொண்டு வருகிற உலகமா அல்லது நல் வாழ்வை கொண்டு வருகிற இயேசுவா? இன்னைக்கு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஹூஸ் யுவர் ப்ரையாரிட்டி? விச் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? எது உங்களுக்கு முதன்மை என்பதை இன்றைக்கு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். கொலைபாதகனை தெரிந்து கொண்ட கூட்டம் தான் நாம, மறுதலித்த கூட்டம் தான் நாம. ஆனா இன்றைக்கு அந்த பொல்லாப்புகளிலிருந்து நம்மை விலக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உணருவோம். ஆனால் நிச்சயமாகவே நாம் புது ஜீவன் பெற்றவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். எதற்காக சொல்லுங்களேன்? ஆசீர்வதிக்கும்படியாக. என்னென்ன ஆசீர்வாதங்களை இயேசு அவர் உயிர்த்தெழுந்த போது நமக்கு வைத்து சென்றார் என்பதை ஒவ்வொன்றாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் பயங்கர பயம். அவர்களுடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு பயம். ஏன்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி ஏற்கனவே ஸ்திரீகள் நிமித்தமாய் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸ்திரீகள் போய் கல்லறையிடத்திலே பார்த்துவிட்டு வந்து இப்படி நடந்தது என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆனா அது கேட்ட பிறகு இவங்களுக்கு இன்னும் அதிகமா பயம் வந்துருச்சு. ஐயோ, ஒருவேளை இந்த செய்தியை யூதர்கள் தெரிந்தார்கள் ஆனால் நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி கதவை பூட்டி கொண்டு உள்ளே பயந்து நடுங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு வருகிறார். ஒருவேளை இயேசப்பா கதவை இன்னும் தட்டி இருந்தாங்கன்னா இவங்க பயத்திலேயே செத்து போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா இயேசு அதை செய்யவில்லை. பூட்டி இருந்த அறைக்குள்ளே அவர் வந்து நின்றார். ஹல்லேலூயா. பூட்டி இருந்த அறைக்குள்ளே அவர் வந்து நின்றார். இவர்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பேசினார். என்ன வார்த்தை? உங்களுக்கு சமாதானம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு சமாதானம். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தலின் நிமித்தமாய் நமக்கு தந்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? யாரும் நமக்கு தர முடியாத சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம தவிக்கிற எத்தனையோ பேரை நாம பார்க்கிறோம். அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும், எல்லா சந்தோஷமும் இருக்கும். ஆனா சமாதானம் மாத்திரம் இருக்காது. அவங்க சமாதானத்தை தொலைத்து எங்கதான் நிம்மதி கிடைக்குது என்று சொல்லி தேடி அலைவார்கள். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீடிய சமாதானம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் அந்த வார்த்தையை டெஸ்டிஃபை பண்ணினாராம். 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல மறுபடியும் அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாராம். அப்போ திரும்ப திரும்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு என்ன? சமாதானம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு எழுப்பப்பட்டதினாலே நாம என்னவா மாறினோம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி தான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப இயேசுப்பா உயிர்த்தெழுந்துட்டாங்கன்னு விசுவாசிக்கிற நாம எல்லாருமே என்னதுதான்? சொல்லுங்களேன். நீதிமான்கள் தான். அப்படிதான் வசனம் சொல்லுது. வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பதற்காக என்ன பண்ணிட்டாராம்? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆகவே இனி நாம் பொல்லாப்பு செய்கிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினால நமக்கு என்ன உண்டு?
ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தில் விசேஷித்த ஆசீர்வாதமாக என்ன உண்டா? சமாதானம் உண்டு. அதை தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுதான் இமீடியட் நெக்ஸ்ட் வேர்ஸ். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் அதுதான். ஏன்னா இது கடைசி வசனம், 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கடைசி வசனத்தை தான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு என்ன உண்டா? சமாதானம் உண்டு. வாசிக்க கேட்போமா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாகவே நான் சமாதானமாக இருக்கிறேன், எனக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு மன சஞ்சலமோ கஷ்டமோ என்னை எந்த விதத்திலையும் பாடுபடுத்துகிறது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் தைரியமாக சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக என்னுடைய பொல்லாப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் வீட்டிலையும் இருக்கணும், உள்ளத்தில் மாத்திரம் இல்லை, வீட்டிலையும் இருக்கணும். எல்லாம் அறிந்த ஞானி ஒரு வார்த்தை சொல்லுவார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தை வைத்து நம்ம தீர்மானித்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 21:19 வாசிப்போம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். இதை வாசித்த உடனே கொஞ்சம் ஆண்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சண்டைக்காரி, கோபக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் ஒரு ஆண். இதை எழுதினவர் யாரு? ஒரு ஆண். ஆகவே அவர் சண்டைக்காரி கோபக்காரின்னு தான் சொல்லுவாரு. அதே ஒரு பெண் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாங்க? சண்டைக்காரன், கோபக்காரன். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். சண்டைக்காரியோ சண்டைக்காரனோ கோபக்காரியோ கோபக்காரனோ இருக்கிற வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் எங்கே இருக்கிறது நல்லதான்? வனாந்திரத்தில் இருக்கிறது நல்லதான். ஐயோ பரிதாபம். நம்முடைய வீடு சமாதான வாசஸ்தலமாக இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை சண்டைக்காரியாக நம்ம இருக்கிறோன்னா, சண்டைக்காரனா நம்ம இருக்கிறோன்னா, இன்னைக்கு ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதின ஆவியை பெற்றுக்கொண்டு போகிற நாம இனி பொல்லாங்குக்கு அடிமையாக மாட்டோம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வரட்டுமே, கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே. கோபத்தின் நிமித்தமாய் வருகிற நோய்கள் பல உண்டு. அதை தான் பிபின்னு சொல்கிறாங்க. ஹை பிபி வந்துருச்சுன்னா அதோடைய ஹெல்த் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் வாசித்து பாருங்க. எல்லா விதமான நோய்களும் பட்டியலோடு கூட வரும். பெரிய லிஸ்ட் இருக்கு. நமக்கு அது தேவைதானா? சொல்லுங்களேன், தேவையே இல்லை. ஆகவே நான் சண்டைக்காரன் அல்ல, நான் சண்டைக்காரி அல்ல, என்னுடைய வீடு சமாதானம் தங்கும் வீடு என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சண்டையோடு கூடிய நல்ல பதார்த்தம் சாப்பிடுகிறதை பார்க்கிலும் சண்டை இல்லாமல் சாப்பிடுகிற கூழே மேலானது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லா இருக்கு, பிரியாணி இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? சண்டை இருக்கு. சண்டையோடு கூட அதை சாப்பிட்றத பார்க்கலாம் சண்டை இல்லாமல் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுகிற கஞ்சியே சொல்லுங்களேன் மேலானது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வெறும் துணிக்கையே நலமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய வீடு சமாதானத்தின் அலங்காரத்தோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் அந்த சமாதானத்தை நீங்க தாங்க அப்பா என்று கேளுங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொன்னபோது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி மோசேயை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அதை தான் நாம் எண்ணாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 முதலான வசனங்கள்லே நம்ம வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னு சொல்லி வாசித்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர், அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அப்போ நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய முகத்திலேயோ சமாதானம் இல்லைன்னா அங்க காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய முக பிரசன்னம் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டாயிருக்கும். வாசிப்போமா? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 23 முதலான வசனங்கள். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது,
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் உன்மேல் தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி, பிரசன்னம்னா தங்கி இருத்தல், பிரசன்னம்னா என்னது? தங்கி இருத்தல். பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போ நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய இருதயத்திலேயோ சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்மிடத்திலேயோ பிரசன்னமா இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேண்டும், ஆகவே உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிரசன்னம் ஆகுதல் வேண்டுமானால் அங்க என்னுடைய நாமத்தை கூறு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டுடைய நாமத்தை கூறுகிற எவ்விடத்திலும் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இயேசு என்கிற நாமம் சமாதானத்தை கொண்டு வருகிற நாமம். ஹல்லேலூயா. வீட்டில் ஏசப்பாவுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க, ஏசப்பாவை குறித்து பேசுங்க, சமாதானம் குடும்பத்துக்குள்ள வரும். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. எல்லாரும் சேர்ந்து உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்புவோமானா நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். முதல் ஆசீர்வாதம் என்ன? சமாதானம், பீஸ். சமாதானம், பீஸ் என்று சொல்லுகிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம். எப்படியாக வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்க சீஷர்களை குறித்து, சீஷர்களை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்க பலன் அடையும் போது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லைப்பா, இங்கே மாத்திரம் இல்லை, எருசலேமிலையும் யூதாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியில இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படியானா ஆண்டவர் கொடுத்த மற்றொரு ஆசீர்வாதம் என்ன? பெருக்கம். நம்ம ஒரு இடத்துல மாத்திரம் ஸ்தாபிக்கிறவர்களாக அல்ல, எல்லா இடங்கள்லையும் பெருகுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்ல முடிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க தாத்தாவை குறித்து. தாத்தா ஏழைகளுக்கு ரொம்ப தாராளமாய் வழங்கக்கூடிய ஒரு இருதயம் படைத்தவர். அந்த இருதயத்தினால தான் அவருடைய பிள்ளையாகிய அப்பாவுக்கும் அந்த இருதயம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அந்த இருதயம் வந்ததற்கான காரணம் அதுதான் என்று சொல்லுவாங்க. அது நிமித்தமாய், தாத்தாவுடைய அந்த குணத்து நிமித்தமாய் அவர்களுடைய பிள்ளைகள் மொத்தம் 8 பேர். 8 பேர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல அவங்க மாத்திரம் இல்லை, அவங்களுடைய சந்ததி, அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, தாத்தாவுடைய பேர பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் எங்கெங்க இருக்கிறோமோ அந்த இடங்கள்ல நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அது காலாகாலத்துக்கும் பெருக்க முடிகிற ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி
உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு நாங்களே உங்களுக்கு சாட்சிகள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் கொடுத்த மற்றொரு ஆசீர்வாதம், நீங்க பெருகுவீங்க, நீங்க விருத்தி அடைவீங்க, உங்களுடைய எல்லை விரிவாகும். நீங்க இருக்கிற இடத்துல மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, நீங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? இருக்குங்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் இனி இந்த விசுவாசத்தோடு கூட நான் இன்னைக்கு போவேன், எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எது நிமித்தமாய் வருமா? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது. எப்போ வரும்னு சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவி. முதலாவது சமாதான கர்த்தருடைய முக பிரசன்னத்தினால வரும்னு சொன்னேன். ரெண்டாவதாக பரிசுத்த ஆவினாலும் நமக்குள்ளே வாசம் செய்யும் போது நம்ம போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் சந்தோஷமும் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. உபாகம் 7ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களில் இஸ்ரவேலர் என்று சொல்லுகிற ஒரு சிறிய கூட்டத்தாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவங்க திரட்சியான ஜனம் என்று சொல்லி தெரிந்து கொள்ளவில்லை. அவங்க எல்லா ஜாதியாரை காட்டிலும் மிக கொஞ்சமா இருந்தார்கள். ரொம்ப குறைவான கூட்டத்தாரா இருந்தாங்க. ஆனா அவர்களை தான் தெரிந்து கொண்டு இன்று உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப நம்மை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? சொல்லுங்களேன், நம்மை ஆசீர்வதிப்பாரா? இன்னைக்கு சொல்றாங்க இந்திய தேசத்துல கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டி என்று. இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, நம்ம மைனாரிட்டி அல்ல, நம்ம மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. ஏன்னா உலகம் முழுக்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம மைனாரிட்டி கிடையாது, நம்ம மெஜாரிட்டி. நம்ம எங்கும் பரம்பி சென்று ஆசீர்வாதத்தை திரளாய் அனுபவித்த கூட்டத்தார். ஆபிரகாம் லோத்தை குறித்து நாம வாசித்தோமானால் ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்புதல் பண்ணி கொள்ளுகிறாங்க. என்ன? ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம 2 பேரும் சகோதரர்கள், நம்ம 2 பேருக்கும் வாக்குவாதமோ பொறாமையோ சண்டையோ வேண்டாம். நாம அந்யோன்யமா இருக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு கீழே இருக்கிற நம்முடைய வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம் வருது. வேண்டாம்ப்பா, நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ நீ போ, நீ போற இடத்தை விட்டுட்டு நான் மற்ற இடத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். உடனே லோத்து சுத்தி பார்க்கிறாரு. எந்த இடம் கொஞ்சம் சம பூமியா கொஞ்சம் கிரீனரியா இருந்ததோ, சம பூமியா கொஞ்சம் நல்ல பச்சை பசேல்னு இருந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டு நான் இந்த வழியா போறேன்னு அவர் போயிட்டாரு. அவர் போன பிறகு ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? ஆண்டவரிடத்துல அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை நீங்க எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை வாசிப்போமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. என்ன சொன்னாரு? நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தே 4 பக்கமும் சுத்திப்பார். ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாருன்னா மலையில இருக்கிறாரு. வழக்கமாக மலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு சுற்றி பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லா இடமும் தெரியுமா தெரியாதா? நம்ம இங்கே உட்காந்துருப்பேன், நான் இங்கே நின்றுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டில் நான் இருக்கிறதுனால பின்னால் இருக்கிறவங்க வரைக்கும் எனக்கு தெரியுறீங்க. அதே போல தான் கொஞ்சம் உயரத்தில் நாம் போக போக நம்மளால் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆண்டவர் மலையில் நிறுத்திட்டு சொல்கிறாரு, நீ சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தையும் பாரு, நீ பார்க்குற பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம உயரத்துக்கு போக போக பார்க்குற எல்லாமே சொந்தமாகும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன உயரம்? பரிசுத்த ஆவியின் உயரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் உயரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நீங்க என்னென்ன வாஞ்சிக்கிறீங்களோ அதெல்லாவற்றையும் என் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். செய்வாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? ஆமே, நிச்சயமாக செய்வார். எனக்கு பெருக்கம் உண்டாயிருக்கும், எனக்கு உயர்வு உண்டாகி இருக்கும். ஒருவேளை உயர்வுக்காக ஸ்ட்ரைவ் பண்ணுகிற பிள்ளைகள் இங்கே இருப்பீங்க, அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுகிற பிள்ளைகள் இருப்பீங்க. பரிசுத்த ஆவியை நீங்க கேளுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து பரம்புவீர்கள். ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, பரம்ப செய்வார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. சீஷர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது 120 பேர் அனுப்புறார்.
கையில் ஒன்றுமே கொடுத்து அனுப்பலை, ஆனால் இவங்களுக்கு எந்த குறையுமே இருக்கல. இவங்க போய் பலரையும் ஆதாயப்படுத்தி விட்டு ஆண்டோடத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, டியூட்டியை முடிச்சிட்டோம்ப்பா என்று சொல்லும்போது ஏசப்பா கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? இல்லை ஆண்டவர், எங்களுக்கு குறையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு சென்ற கடனை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆகவே ஆண்டுடைய நாமத்தை பரம்ப செய்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சீமோன் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சீமோன் வீட்டில் இருந்து அவர் மேல் வீட்டு அறைக்கு ஏறும்போது அவருக்கு பயங்கர பசி உண்டாச்சாம். பயங்கர பசி உண்டானா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? நம்ம என்ன செய்வோம்? பயங்கர பசி என்ன செய்வோம்? வீட்டில் ஏதாவது இருக்கான்னு அங்கங்கே தடவி பார்ப்போம் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா தண்ணியாவது எடுத்து குடிப்போம் இல்லையா? ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? மேல் வீட்டு அறையில் போயிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம் பயங்கர பசியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் அந்த ஜெபத்தினாலே என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்னா, பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவருக்கு மேலான ஒரு தரிசனத்தை காண்பித்து சொன்னார், நீ இந்த இடத்திலே மாத்திரமல்ல, புறஜாதியாரையும் ஆண்டுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க புறப்படு என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியர்களையும் கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறதற்கான ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய தீர்மானத்தை அவர் அன்றைக்கு எடுக்கிறதற்கு அது காரணமாக இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கே ஆண்டோடத்துல நீங்க பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஆண்டவரே, நான் பரம்பி எல்லா இடங்கள்லையும் நான் விருத்தி அடைகிறதற்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. முதல் ஆசீர்வாதம் என்ன? பீஸ், சமாதானம். ரெண்டாவது ஆசீர்வாதம் பெருக்கம். பெருக்கம் பெருக்கம் என்பதற்கு ப்ரொமோஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ப்ரொமோஷன், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறது. முதலாவதாக பீஸ், அடுத்ததாக ப்ரொமோஷன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேல் புஸ்தகத்தில், பண்டிகை நாட்களிலே மந்தை பெருகுகிறது போல உன்னிலே ஜனங்களை பெருகச் செய்வேன். பெருகச் செய்வாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கேட்போம், ஆண்டவர் நம்மை பெருகச் செய்வார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 8:9 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அடுத்ததாக எல்லாருமே ஆசைப்படுறதுதான், ஆண்டவர் தரித்திரரானார். எதுக்காகன்னா, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு. அவரிடத்துல இருந்த ரிச்சஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அவர் தரித்திரர் ஆயிட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் செழிப்பு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னது? செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி. ஆண்டவர் நமக்கு செழிப்பை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார் இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாய். கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு தேவ பக்தி உடையவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவர் 100க்கு அதிபதி. வழக்கமா 100க்கு அதிபதியாய் இருக்கிறவராய் இருந்தா நிறைய பேருக்கு லீடரா இருக்கிறவங்க தெய்வ பக்தி உள்ளவர்களா இருக்கிறது ரொம்ப கடினம். ஆனா இவரோ ஐஸ்வர்யமான் தான், ஆனா தேவ பக்தி உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இவரை பயன்படுத்தினார் ஊழியத்திற்காக. ஹல்லேலூயா. இவரை செழிப்படைய செய்தார். இவருக்கு ஆசீர்வாதம் இவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தது. பேதுரு வேற இடத்துல இருக்கிறார், ஆனா ஆண்டவர் பேதுரு இடத்துல பேசுறார். பேசி, நீ போ, புறப்பட்டு போ. கொர்நேலியும் வேறொரு இடத்துல இருக்கிறாரு, ஆனா பேதுருவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. பேதுரு புறப்பட்டு இங்கே வந்து ஆசீர்வாதத்தை கூறினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். வருமா வராதா? வருமா வராதா? எப்படி வரும்? எப்படி வரும்? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் ஆனதுனாலே நம்மை கர்த்தர் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைய செய்ய, இன்னும் அதிகமாய் செழித்தோங்க செய்ய அவர் தன் பேரிலே தரித்திரத்தை சுமந்து கொண்டார். அப்போஸ்தலர் 10:2 அதுக்கு இந்த கொர்நேலியு கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன இருந்துதான்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாராம். எப்போதும் என்ன செய்வாராம்? இன்னும் நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், எப்போதும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், என்னுடைய வாய் ஏசப்பாவோட பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வசனத்தை வாசிப்போமா? கொர்நேலியுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததுனால தான்
வீட்டுக்கு நன்மை தேடி வந்துச்சு. எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு செழிப்பு தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக சமாதானம் எப்போ வரும்? தேவனுடைய முகம் நம்மேல் பிரசன்னமாகும் போது வரும். ரெண்டாவதாக ப்ரொமோஷன், நமக்கு பெருக்கம் எப்பொழுது வரும்? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது. மூன்றாவதாக செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி நமக்கு எப்பொழுது தேடி வரும்? நாம் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது. இன்றைக்கி நம்ம சில தீர்மானங்கள் எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. நான் எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லுங்கள். அது பாசிபிளா இம்பாசிபிளான்னு தெரியல, ஆனால் வி வில் ட்ரை. இவரும் பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன், ஆனால் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். எப்போதும் ஜெபம், எது செய்தாலும் ஜெபம், எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் ஜெபம். ஆகவே தான் ஆண்டவர் தன்னைத்தானே தரித்திரனாக்கி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மிகுதியாக இந்த மனுஷனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதாமே ஏவாளை ஆண்டவர் ஒரு தோட்டத்தில் வச்சார் இல்லையா? 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த 2 பேருக்கு எவ்வளோ பெரிய தோட்டம்னு தெரியுமா? அந்த தோட்டத்தில் 4 நதிகள் ஓடிச்சான். எத்தனை நதிகள் ஓடிச்சு? 4 நதிகள் அங்கே இருக்கிற தாவரங்களையும் அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும்படியாக ஓடிச்சான். 4 நதிகள் ஓடக்கூடிய இடமா இருந்தால் அது எவ்வளோ பெரிய இடமா இருக்கும்? எவ்வளோ பெரிய இடமா இருக்கும்? சின்ன இடமாவா இருக்கும்? அப்போ ஆண்டவருக்கு தருகிற செழிப்பு அவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா. அது 2 பேராக இருந்தாலும் அதுதான், ஒருத்தராக இருந்தாலும் அதுதான். ஹல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணிட்டுருங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்த வரைக்கும் அந்த செழிப்பு அவங்களுக்கு உரியதாக இருந்தது. ஆனால் என்னைக்கு ஆண்டவரோடு கூட உறவு துண்டிக்கப்பட்டதோ முடிஞ்சு போச்சு. எல்லாமே விட்டுட்டு வெளியே துரத்தப்பட்டவர்களாக வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதற்கு இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் உங்களுக்கு செழிப்பு உங்களை தேடி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் டெசிஷன் எடுங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏசப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. கடைசியாக மத்தேயு 28:18 ஆண்டவர் தருகிற மற்றொரு ஆசீர்வாதம் என்ன? வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. போதும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற நேரம் வந்தபோது சீஷர்கள் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. அங்க சொல்றாரு, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் தருகிறேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் தருகிறேன். நான்காவதாக ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் அதிகாரம். நான்காவதாக ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் என்ன? அதிகாரம். அந்த அதிகாரத்தின் நிமித்தமாய் நாம என்னென்ன செய்ய முடியும் என்பதை மார்க்கு சுவிசேஷம் 16:17-18 ஆகிய வசனங்களிலே நாம வாசிக்கிறோம். அவைகளை வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு தருகிற மற்றொரு ஆசீர்வாதம் ஒரு பவர், அதிகாரம். இந்த அதிகாரத்தினாலே நமக்கு என்ன கிரியை செய்யப்படுகிறது? நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானா நம்ம சர்ப்பங்களை எடுத்தால் அது சேதப்படுத்தாது, பிசாசுகளை துரத்த முடியும், நோயாளிகளை சுகமாக்க முடியும். என்னென்ன இன்னும் நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவையோ அவை எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்தின் நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீவிரத்திலே போகும்போது அவரை ஒரு விஷப்பூச்சி கவ்வி கொண்டதான் அவருடைய கையை. ஆனால் அவர் அதை குறித்து கொஞ்சம் கூட வருத்தப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு, பிசாசுகளை துரத்துகிறதற்கான அதிகாரம் இருக்கு, விஷப்பூச்சி தன்னை சேதப்படுத்தாது என்கிற அதிகாரம் அவரிடத்துல இருந்தது. ஆகவே அதை ஒன்றுமில்லாதது போல சும்மா ஒரு எறும்பை தட்டி விடுறது போல எறும்பு தட்டி விட்டாரு. தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை பேச தொடங்கினார். ஜனங்க எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, இந்த மனுஷன் செத்து போயிடுவாரு, இந்த மனுஷன் ஏதோ பெரிய சாபத்து
சாபத்துக்குரியவர் போல, இவர் ஏதோ பெரிய கேடு செய்திருக்கிறார், ஆகவே தான் இது நடந்தது என்று எல்லாம் காத்திருக்காங்க. எதுக்காக? இந்த மனுஷன் சாகிறதை காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான் சதி ஆலோசனை பண்ணி இவ எப்போ ஒளிவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கேஷுவலாக ஆண்டுடைய வார்த்தையை பேசி கொண்டிருப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. தைரியமா எனக்கு சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஒருவேளை அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களா, இவங்க எனக்கு ஏதாவது செய்திருப்பாங்களா? நோ, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு விசேஷித்த அதிகாரத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அது நிமித்தமாய் நான் பிசாசுகளை துரத்துவேன். எத்தனை பேருக்கு பேயை பார்த்து பயம் இருக்கு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேருக்கு பேயை பார்த்தா பயம்? நிறைய பேர் சொல்றாங்க, ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா பேய் வருது அப்படின்னு பயப்படுறாங்கன்ட்டு. ஆனால் சிலர் சொல்றாங்க பேய்க்கு கால் இருக்காது, கீழே கால் இருக்கான்னு தேடி பாருங்கன்னு சொல்றாங்க. அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. கால் இருக்காதான், ஆனால் சலங்க சத்தம் கேட்டா என்ன வருதான்? அறியாமையினாலே கதை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கதைக்கும் கட்டுகளுக்கும் நாம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்களேன். இனிமேல் நான் பேயை பார்த்தோ பிசாசை பார்த்தோ பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் நம்முடைய காலின் கீழ் சாம்பலாக இருக்கிறான். அவன் யாரு சொல்லுங்க? நம்முடைய காலின் கீழ் சாம்பல். பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிசாசை துரத்தணும் இன்னையில இருந்து. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய அக்கா சொல்லுவா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா சுவிசேஷ கூட்டங்களில் செய்தி கொடுக்கறதுக்காக போவாங்களாம். அப்படி போகும்போது அநேக பிசாசு பிடித்தவர்கள் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெபத்துக்காக வந்து காத்திருப்பாங்களாம். அப்படி ஜெபத்துக்காக வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது பயங்கரமா பிசாசு ஆடுமா. இப்ப சின்ன பிள்ளையா இருப்பா, 5 வயசு 6 வயசு பிள்ளை, சின்ன பிள்ளையா இருப்பா. அப்ப சின்ன பிள்ளையா ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு போலாம், துளி கூட அவளுக்கு பயம் வந்தது இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இடத்துல அவ சொல்லியிருக்கா, எனக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி பயம் வந்ததில்லை. அப்படியே அது நெளிஞ்சு ஆடும், அப்படியே பயங்கரமா கண்ணை காட்டும், பயங்கரமா அப்படியே பல்லெல்லாம் வெளியில காட்டும், நாக்கெல்லாம் வெளியில கடிச்சிட்டு தொங்கும். ஆனா என்னென்ன பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லை, அது என்ன சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் இப்படி பிசாசு துரத்திட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் பார்த்தா ஒரே மல்லிப்பூ வாசனை. வீட்டில் என்ன வாசனை? பயங்கரமா மல்லிப்பூ வாசனை. வீட்டில் யாருமே மல்லிப்பூ வைக்கல, ஒரே பயங்கர மல்லிப்பூ வாசனை. அடுத்த நாள் மறுபடியும் அது 2-3 நாள் நடக்கிற கூட்டம். அடுத்த நாள் மறுபடியும் அதே கூட்டத்தில் போயிட்டு ஜோம் பண்ணுறதுக்காக ஒரு சகோதரியுடைய தலையில் அப்பா கை வைத்த போது அவங்க சொன்னாங்களாம், நேத்தைக்கு உன் வீட்டில் மல்லிப்பூ வாசனை வீசுச்சா, நான் தான் வந்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இனிமேல் வீட்டில் மல்லிப்பூ வாசனை வீசினா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் அதிகாரத்தையும் துரித்தனங்களையும் உரிந்த என் ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் வெற்றி சிறக்க வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிகாரத்தை என் ஆண்டவர் தந்திருக்கிறார். பவர் என் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை இன்று முதல் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அவர் நமக்கு என்ன தரல சொல்லுங்களேன்? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அவர் எனக்கு என்ன ஆவியை தந்திருக்கிறாரு? என்ன ஆவியை தந்திருக்கிறாரு? தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எனக்கு பயம் இல்லை. பயம் இருக்குமா? பயம் இருக்குமா? எனக்கு பயமே இல்லை. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த போது சீஷர்களை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்தும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற இயேசு அவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினாலே கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், நிந்தைகள் யாவும் அகலும். என்ன ஆகுமா? கண்ணீர்கள் துடைக்கப்படும், நிந்தைகள் அகலும். இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, பிரச்சனையோடு கூட அதை சமாளிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய முகத்துல இருக்கிற கண்ணீரை தொடச்சுக்கோங்க. ஏசப்பா எனக்காக உயிர் தெழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. 4 விதமான ஆசீர்வாதங்களை வேற எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு கண்ணீர் வராது. வருமா?
சமாதானம் இருக்குது, அடுத்தது பெருக்கம் இருக்குது, செழிப்பு இருக்குது, அதிகாரம் இருக்கு. இனி எதுக்கு கண்ணீர்? ஹல்லேலூயா. இனி எதுக்கு கண்ணீர்? எனக்கு எந்த கண்ணீரும் இனி வராது. நான் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். எப்போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். மல்கியா 4:3 சொல்லுகிறது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், உள்ளங்கால்களின் கீழ் அவர்கள் சாம்பலாயிருப்பார்கள். அவர்களை மிதிக்கிறதற்கான அதிகாரத்தை என் ஆண்டவர் தருகிறார். நோ டியர்ஸ், ஒன்லி சியர்ஸ். என்ன சொல்லணும்? இன்னைக்குள்ள ஆதாரமே இதுதான். நோ டியர்ஸ், ஒன்லி சியர்ஸ். சியர்ஸ்னா என்னென்னா, சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்குவாங்க இல்லையா? கையில் பாட்டிலை வச்சுட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம பாட்டிலை வச்சுட்டு சியர்ஸ் சொல்ல வேண்டாம், எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து சியர்ஸ் சொல்லுங்களேன். நோ டியர்ஸ், ஒன்லி சியர்ஸ். நோ டியர்ஸ். டியர்ஸ்னா அழுகை இல்லை, உங்களுக்கு அழுகை இல்லை, சந்தோஷம் மட்டுமே. ஹல்லேலூயா. இயேசு மரணத்தை விழுங்கினார். இயேசு மரணத்தை விழுங்கினார். மரணத்தை மரணமாக்கின இயேசு எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரீகள் எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க தெரியுமா? இயேசுப்பா உயிர்த்தெழுந்த உடனே ஸ்திரீகளை தான் பார்த்தாரு அவர். ஹல்லேலூயா. முதல்ல யாரை தான் பார்த்தாரு? எனக்கு இதை யோசிக்கும் போதெல்லாம் நான் ஸ்திரீ அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏசப்பா முதல்ல ஸ்திரீகளை தான் பார்த்து முதல்ல தரிசனமானது யாருக்கு தான்? ஸ்திரீகளுக்கு தான். ஏன்னா ஸ்திரீகள் ரொம்ப தைரியமானவங்களாம். ஸ்திரீகள் ரொம்ப தைரியமானவங்க. சீஷர்கள் பயந்து ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்திரீகள் தைரியமாக ஏசப்பாவுக்கு காணிக்கை செலுத்த வந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்திரீகளுக்கு தான் ஆண்டவர் முதலாவது தரிசனமாகி அவர்களுக்கு நற்செய்தி சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு ஸ்திரீகளே, நீங்கள் எல்லாம் தைரியமானவங்க. ஹல்லேலூயா. நாம எல்லாம் பலவீனமானவங்க கிடையாது. நாம எல்லாம் என்னது? தைரியமானவர்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் நற்செய்தி சொல்லுகிறவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் எல்லாம் நற்செய்தி சொல்லுகிறவர்கள். ஸ்திரீகளை பார்த்து இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஏசப்பா சொன்னாங்களாம். வாழ்க என்று சொன்னாராம். என்ன சொன்னாராம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 28:9 அவர் உயிர் தெழுந்த உடனே ஸ்திரீகளிடத்துல சொன்ன வார்த்தை இது, வாழ்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். ஸ்திரீகளே வாழ்க. ஹல்லேலூயா. நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்ந்திருக்கும்படியா இயேசு உங்களை வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்திரீகளே நீங்கள் வாழ்க என்று சொன்னார். சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? 2 பேர் எம்மாவு என்று சொல்லுகிற இடத்துக்கு நேராய் நடந்து செல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விதமான சம்பாஷணை பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க கண்ட பேச்சு பேசல, ஏசப்பாவை குறித்து பேசிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்களை ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்திரீகள் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்கள் என்ன செய்யணுமா? போற இடம்லாம் ஏசப்பாவை பத்தி பேசணுமா? பேசுறீங்களா? இன்னைக்கு பேசலைன்னா ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் பேசுவேன். இந்த எம்மாவுக்கு நேராக போன சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்போ கண்கள் திறக்கப்பட்டது? அவர்கள் சுவிசேஷத்தை பேசின போது திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் அப்பம் பிட்டு அப்பத்தை வாங்கி அவர்கள் உட்கொண்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகள் அப்படியே இருதயத்தில் எழுதி வச்சுக்குவீங்களா? ஆண்டவரை, இந்த உயிர் தெழுதல் எனக்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஏசப்பா மரணத்தை மரணமாக்கினார் எனக்காக, எனக்கு சமாதானம் தர வேண்டும் என்பதற்காக, எனக்கு பெருக்கம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக, என்னை செழிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக, எனக்கு அதிகாரம் தர வேண்டும் என்பதற்காக. ஈஸியாக ஞாபகம் வைத்துக்கிறதுக்காக ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்க வார்த்தைகள் பீல தொடங்குற மாதிரி நான் எழுதி வைத்திருக்கிறேன். பீஸ், ப்ரொமோஷன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பவர். பீஸ், ப்ரொமோஷன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பவர். இவைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறது. எதற்காக? நம்முடைய கண்ணீர்களை துடைப்பதற்காக, நம்முடைய நிந்தை அகல வேண்டும் என்பதற்காக. நோ டியர்ஸ், ஒன்லி சியர்ஸ் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. ஏசப்பா எனக்காக உயிர் தெழுந்தாங்கன்னா அதில் சாதாரண அர்த்தம் இல்லை, அது மிகவும் அர்த்தம் உள்ளது. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஏசப்பா, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் சுமந்து கொண்டு செல்லுகிறதற்கு விரும்புகிறேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய முக பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசுவாசத்தை பிடித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்களேன், ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஆராதிக்கலாமா? ஹalleluya, 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 ஆம் தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசுவையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் துறந்து வெற்றி சிறந்த இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க வரும்போது ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு தகுதியுடையவர்களாய் எங்களை உருவாக்குங்கப்பா. எங்களுக்குள்ளே பொல்லாப்புகள் இருக்குமே, ஆனால் அவைகளை விலக்கி அருளுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் மிகுந்தவர்களாய் எங்களை நீங்கள் உருவாக்குங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். உங்களுக்கு